தேங்க்யூ லக்ஷ்மி. சோ ஸ்ரத்தா 3 விதமானது நம்ம பார்த்த குணத்ரய விபாக யோகத்திலேயே. Somebody else is there only. Okay. Yeah, Devakumar. Okay, right. So ஸ்ரத்தா ஏன் 3 வகைப்படும். நம்ம வந்து குணத்ரய விபாக யோகத்திலே பார்த்தோம், சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூவேஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ ஸ்ரத்தையும் 3 வகைப்படும். முதல்ல நம்ம வந்து ஸ்ரத்தனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை பத்திய ஒரு செய்யணும் என்ற ஒரு ஆர்வம். இப்போ எல்லாரும் பகவத்கீதை கேட்கணும் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். இப்ப இத்தனை பேரும் வந்து அந்த ஆர்வத்தோட உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? சோ நமக்கெல்லாம் ஸ்ரத்தை இருக்கு. இந்த செய்ய வேணும் அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு நிர்ணயத்தோட தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். 1 மணி நேரம் யாரோ பேச போறாங்க, பகவத்கீதைய பத்தி நம்ம கேட்க போறோம் அப்படின்ற ஒரு நிர்ணயத்துல உட்கார்ந்துருக்கோம். ஏதோ 10 நிமிஷம் கேட்கலாம், போர் அடிச்சு எழுந்து போயிடலாம் அப்படின்னு இல்லாம 1 மணி நேரம் we have committed ourselves to sit through this session. அத வந்து யாரோ ஈத்துன்னு வந்து நம்மள உட்கார வைக்கல, நம்மளும் மகிழ்ச்சியோட வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுல ஏதோ எனக்கு கிடைக்க போறது, இத நான் செய்யறதுனால எனக்கு ஒண்ணு இல்லாட்ட கூட நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடனும், இந்த செய்யக்கூடிய திறன், 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கக்கூடிய திறன் எனக்கு இருக்கு அப்படின்ற எண்ணத்திலையும் இந்த செயல்ல ஒரு ஈடுபாடோட நம்ம எல்லாருமே மனதில் ஒரு உறுதியுடன் உட்கார்ந்துருக்கோம். இதுதான் வந்து ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ஸ்ரத்தை எப்படி வேறு வகைப்படும் அப்படின்னு வேறு வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நம்ம இப்ப அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, லாஸ்ட் சாப்டர் கடைசியில பகவான் என்ன சொன்னாரு, எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா? தெய்வ குணங்கள், அசுர குணங்கள் எல்லாம் பார்த்தோம். நீ வந்து தெய்வ குணம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து அதை உனக்குள்ள வளர்த்துக்கணும். எது நல்லது, எது கெட்டது, எது வந்து எந்த குணம் வந்து சரியில்லாதது அப்படின்னு உனக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா நீ வந்து சாஸ்திரங்களின் உதவியை நாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சொல்லிட்டு அவரு முடிச்சார் போன அத்தியாயத்தை. இத கேட்ட உடனே நம்ம அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது. எல்லாரும் வேதங்கள் எல்லாம் படிப்பாங்களா? எல்லாரும் ஸ்கிரிப்சரல் நாலேஜ் இருக்குமா? எல்லாரும் எப்படி வந்து நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு போய் நான் வேதத்தை படிச்சுட்டு வந்து கேட்கணுமா? நான் போய் என்னோட குருவை எப்படி பண்ணணும்னு பண்ணிட்டு தான் வந்து கேட்கணுமா? நானா பூஜை பண்ணக்கூடாதா? நானா ஒரு ஸ்ரத்தை எடுத்து நான் பண்ணக்கூடாதா? சாஸ்திரம் படிக்காம நான் பண்ணா அது தப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடுது. அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. கிருஷ்ணா, யார் சாஸ்திர விதியை மீறினா அவன் சொல்லிருக்கான் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விதி மீறல் இல்ல, விதியை பத்தி தெரியாத, நாட் நோயிங் வாட் இஸ் த ரைட் திங், தெரியாம ஆனா நான் ஸ்ரத்தையோட தான் பண்றேன். அப்படி இருந்தா என்னோட ஆராதனைக்கு, என்னோட பக்திக்கு, என்னோட ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒரு பலனும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி நான் பண்ணக்கூடிய என்னுடைய செயல் சத்துவத்துல சேர்ந்ததா, ராஜசத்துல சேர்ந்ததா, இல்ல தாமசமானதா அப்படின்னு சொல்லி கேக்குறார். கிருஷ்ணா, யார் சாஸ்திர விதியை மீறி ஆனால் ஸ்ரத்தையோடு கூடியவர்களாய் ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய நிலை சத்துவமா, ரஜசா அல்லது தாமசமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் பூஜை பண்றோம். நாம் பூஜை பண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்து எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நான் காலையில குளிச்சுட்டு வந்து விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து நான் பத்மா சேஷாதர்ல வேலை பண்ணும்போது வந்து அப்கோர்ஸ்
Don't take it in any other sense. It is a Brahmin school. எங்க மிஸ்ஸஸ் அம்சா ராம்தாஸ் பிரின்சிபல் எல்லாம் வெரி பர்டிகுலர் அபவுட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தெரியாதனமா போய் ஒரு தடவை விளக்கேத்த போயிட்டேன். என்னை பிடிச்ச சத்தம் போட்டாங்க, என்ன உனக்கு விளக்கேத்தவே தெரியல, விளக்கேத்துறதுக்கு முன்னால அது குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. எங்க அப்பா மஞ்சள் குங்குமம், எங்க அப்பா அம்மா மஞ்சள் குங்குமம் வச்சிருந்தா தானே நாம ஏதோ விளக்குல எண்ணெய் ஊத்தணும் அது தெரியும், விளக்குக்கு திரி போடணும் அது தெரியும், விளக்குல திரி போட்டு ஏத்தனா இது எதுக்கு குங்குமம் எல்லாம் போட்டு வைக்கணும்? சரியில்லை சரின்னு ஏதோ பயந்துன்னு அங்க இருந்த குங்குமத்தெல்லாம் எடுத்து வச்சேன். முதல்ல எண்ணெயை ஊத்துறியே, அழுவ இருக்கா? எண்ணெய முதல்ல ஊத்தக்கூடாது. எண்ணெய் ஊத்துனா என்ன, வத்தி போட்டோம் என்ன, எண்ணெயும் வத்தியும் சேர்ந்து எரியணும், அவ்வளவுதானே நமக்கு தெரியும். எண்ணெயை முதல்ல ஊத்துனா உனக்கு வந்து நல்லதே நடக்காது அப்படின்னு பயங்கரமா சரி இந்த விளக்கேத்துல யாரானா வந்து ஏத்துக்கமான்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமா போயிட்டேன். எண்ணெய ஊத்தணுமா, அப்புறமா ஒரு வத்தி ஏத்தணுமா, எரியிற வத்தி கிழக்கு பார்த்து இருக்கணுமா, எரியிற வத்தி வடக்கு பார்த்தானா என்ன ஆயிடும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு 100 விஷயங்கள் நமக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்து பார்த்தா நம்ம விளக்கேத்தின்னு இருக்கோம். ஏதாவது தெரிஞ்சவங்க செய்வாங்களோ என்னவோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் யாரோ ஒருத்தர், நான் வந்து இந்த பித்தளை விளக்கெல்லாம் வச்சு தினம் அதுல புளி போட்டு தேய்க்கிறது எனக்கு சோம்பேறித்தானே, எனக்கு விளக்கேத்தணும் வெளிச்சம் வரணும் அதுதானே. நான் பாட்டுக்கு இந்த பீங்கான் விளக்கெல்லாம் வச்சிருக்கேன், அழுகான தூக்கி போட்டு வேற ஒண்ணு வாங்கிப்பேன், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர், ஐயோ எதுக்கு இந்த மாதிரி கார்த்திகை விளக்கா என்ன, என்னைக்கு போய் இதெல்லாம் ஏத்தின்னு இருக்கீங்களே? இதப்பா நான் இதுதான் எப்பவுமே ஏத்துவேன், என்னால பித்தளை விளக்கெல்லாம் தேய்ச்சி வைக்க முடியாது, வெள்ளி விளக்கெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி விளக்கு ஏத்தணும் அப்படின்றதுல எனக்கு ஸ்ரத்தை இருக்கு. பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு எனக்கு இருக்கு. நான் தினம் வந்து பிரசாதம் வைக்கணும்னு இருக்கு. பிரசாதம் வச்சுட்டு எனக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், எத்த சொல்லணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஓம் நமோ பகவதே வாசுதேவே 4 தடவை சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் சிற்றஞ்சிருக்காலே சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு நான் பிரசாதத்தை வச்சுட்டு என்னமோ ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி நீ இப்படி சுத்திட்டு நான் பாட்டு எடுத்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து செய்யும் போது எனக்கு ஸ்ரத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஸ்ரத்தை இருக்கு. அதனால நான் சாஸ்திரத்தை மீறியவனா இல்லையா, இதுதான் வந்து இங்க சந்தேகம். இப்போ இதுக்கு பகவான் நமக்கு என்ன வழிகாட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? சோ இந்த சாப்டர்ல 28 ஸ்லோகங்கள் இருக்கு. 28 நான் வந்து விளக்கி சொல்றேன் பாருங்க. பகவான் வந்து நீ சாஸ்திரப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லல, சாஸ்திரத்தை நீ கண்டுக்கவா வாண்டா, நீ இஷ்டமா நீ செய்ய அதுவும் சொல்லல. குருஜி மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அவர் வேற எதையோ பத்திட்டு நீ சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு நமக்கே விட்டுட்டார். சோ நம்ம என்ன முடிவு பண்றோம் அப்படின்றது இந்த சாப்டருக்கு கடைசியில அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே தப்பு இல்லை, மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத பொழுது எதுவுமே தப்பு இல்லை. சோ பகவான் இங்க ஆரம்பிக்கிறார், திரிவிதா பவதி ஸ்ரத்தா. ஸ்ரத்தையே 3 வகை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் பிரகிருதி மயமானவர்கள், முதலேந்து நம்ம பார்த்துட்டு வரோம். பிரகிருதி முக்குணமயமானது, நாம் பிரகிருதி மயமானவன். அதனால எனக்குள்ளும் முக்குணம் இருக்கு. நான் சத்துவமா ரஜசா தாமசா, ஆல்வேஸ் ஐ எம் 100% சத்துவம் அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. இதுவும் அதுவும் எது தூக்கலா இருக்கோ அது நம்ம குணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அதுதான் பகவான் தேகிகளுக்கு, தேகினா தேகம் எடுத்தவர்களுக்கு இயல்பாய் உண்டான ஸ்ரத்தையானது சாத்வீகம் என்றும் ராஜசம் என்றும் தாமசம் என்றும் மூவிதமாக இருக்கிறது. அதை பத்தி நான் சொல்றேன் கேளு. சரி, இந்த 3 குணங்கள் நமக்கு எப்படி வருது, நம்ம முதலே குணத்திரய விபாக யோகத்துல டீடைல்டா பார்த்தோம். இதெல்லாம் நம்மளோட இயல்பால வருது. என்னோட இயல்பு என்ன, எனக்கு பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கிறது என்னோட இயல்பு அது. சோ என்னோட இயல்பு எப்படியோ அதை பண்ணிதான். இல்ல யாரோ ஒருத்தருக்காங்க தினம் காலையில இந்த விளக்கேத்துறதெல்லாம் சரியான போரு, அது அவங்களோட இயல்பு. சரியா? இன்னைக்கு வந்து எனக்கு எழுந்திருக்கவே முடியல, நான் காலையில இருந்து விளக்கே ஏத்தல, தட் இஸ் ஓகே அப்படின்றது என்னோட இயல்பு. புரியுதுங்களா? சோ
இந்த இயல்பு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, என்னோட இம்ப்ரெஷன் என்னோட எந்த சம்ஸ்காரங்களுடன் நான் பிறப்பெடுத்தேனோ, இந்த உடல் எந்த சம்ஸ்காரங்களோடு வந்ததோ அதுதான் என்னுடைய இயல்பாக இருக்கும். அதனால்தான் நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? நம்ம குறையோட விட்டுட்டானா எந்த குடும்பத்துல பிறப்போ, அசுர குணங்க இருந்தா திருப்பி திருப்பி அசுர யோனியிலேதான் இருப்போம். நம்ம எல்லாம் இப்ப இன்னைக்கு உட்கார்ந்து பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னாலே இந்த ஒரு குடுப்பினை நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட ஆத்மா எலிவேட்டடா இருக்கிறதுனால தான் 9 மணிக்கு இங்க உட்காரவே முடியுது. இத 2 பசங்க அவங்க வீட்டுல இருந்து அடிச்சு படிச்சுட்டு நேர்ல உட்கார்ந்து கேட்கணும்னு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இது அவங்களோட சோல் ஹாஸ் brought them here. அந்த சோல், அந்த ஆத்மா அவ்வளவு தூரத்துக்கு பண்பட்ட ஆத்மாவாக, அந்த ஆத்மாவுக்கு இந்த நேரத்துல டிவி பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதோ இங்க நடக்கிறது ஒரு சத்சங்க நடக்குது அதுல போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது என்னோட இயல்பாக வந்தது. அதுதான் இங்க பகவான் சொல்றார். அடுத்தது 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவருடைய மனப்பாங்கிற்கு ஏற்ப ஸ்ரத்தை அமைகிறது. அவங்கவுங்க வாட் ஆர் ஆல் அவர் சம்ஸ்காரம். மனிதன் அப்படின்னால ஸ்ரத்தைமயமானவன். ஸ்ரத்தை இல்லாட்டா நம்மளால பொழைக்கவே முடியாது. காலை பசிச்சானா சாப்பிடும். அதனால நான் 12 மணிக்கு எனக்கு பசிக்கும் போது நான் 8 மணிக்கே அதுக்கான தயார் செஞ்சு சாப்பாடு செய்யறதுல எனக்கு ஒரு அக்கறை இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா 12 மணிக்கு வாயில என்ன ஒண்ணும் தண்ணீர் குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதான். சோ மனிதன் பை நேச்சர் ஸ்ரத்தை உடையவன். சோ இந்த ஸ்ரத்தை எதுவோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை முறையாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரத்தைக்கு ஏற்பதான் நான் மேல போறேன்னா, கால் சரிக்கு கீழே போறேன்னா அப்படிங்கிறது இருக்கு. சரியா? நம்ம முதலே பார்த்தா தாமச குணமா இருந்தானா ராஜசமும் சத்துவமும் அவனை அம்மிக்கே மேல எழும்ப பார்க்கும். சத்துவமே நீ ஓஹோன்னு போயிட்டு இருந்தா நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு ராஜசமும் தாமசமும் அமுக்கும். இது எது அமுக்கி எது மேல வருது அப்படின்றது என் கையில வச்சுக்கணும். என்னோட டிசிஷன், குணங்களின் வழியாக போய் தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். இதுல நம்ம நிறைய பேர் இதுல சிலர் கேட்டிருக்கீங்க, நம்ம கதோபனிஷத் பண்ணோம் இல்லையா? அதுல வரக்கூடிய நச்சிகேத்தன் கதை, கதோபனிஷத் கேட்காட்டா கூட நச்சிகேத்தனை பத்தி எல்லாருக்கும் பண்ண ஒரு தப்பான ஒரு யோக சரி அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் நச்சிகேத்தன் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ ஸ்ரத்த அவனுக்கு. அப்பா பண்ண தப்பு, இந்த தப்ப நான் பையனா இருந்து நான் தான் சரி பண்ணணும். நான் என்னை யமனுக்கு கொடுத்துட்டாங்க, நான் யமன் கிட்ட போயிட்டு வாதாடி வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி எங்க அப்பா செஞ்ச தப்பால அவர் வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கணும். நான் போய் வரம் கேட்டுட்டேன், 3 வரம் கேட்கிறேன். அந்த 3 வருஷத்தை எங்க அப்பா நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர் தப்பா யாகம் பண்ணிட்டாரு. அவ்வளோ ஸ்ரத்தை அவனுக்கு. சோ ஸ்ரத்தைக்கு எடுத்துக்காட்டுனாலே அது நச்சிகேத்தன் தான் அப்படி சொல்லுவோம். நம்ம மனசு எவ்வளவு தூரம் ஸ்ரத்தையில இருக்கோ அவ்வளவு தூரம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாமரை மன்னர் தண்ணில சகதியில் இருந்தா வெள்ளம் ஜாஸ்தி ஆக ஆக அதோட காம்பு ஸ்ட்ரெயிட்டன் ஆயிண்டே வரும். சோ தாமரைப்பூ எப்பவும் மேலதான் இருக்கும், தண்ணிக்குள்ள மூழ்காது. சோ அந்த மாதிரி உள்ளத்தனைய உயர்வு, நம்ம உள்ள எவ்வளவு இருக்கோ அவ்வளவு உயர்வு நம்ம அடைவோம். ஸோ ஆல்வேஸ் we should go make our life go towards a positive side. இதுதான். சோ இப்போ இந்த ஸ்ரத்தைய பத்தி 4-5 விஷயங்கள்ல அவர் பாகுபடுத்தி சொல்ல போறார். ஒண்ணு, நீ எப்பேற்பட்ட கடவுள்களை நீ வழிபாடு செய்வ, அதிலும் ஸ்ரத்தா சத்வ ரஜஸ் தமஸ் இருக்கு. இல்ல நீ உன்னோட உணவு முறை என்ன, அதுலயும் சத்வ ரஜஸ் தமஸ் இருக்கு. நீ எப்பேற்பட்ட ஒரு யாகம் செய்யற, எப்பேற்பட்ட தானம் செய்யற, எப்பேற்பட்ட தபஸ் செய்யற, இது எல்லாமே சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இத பத்தி ஒரு டீட்டெயிலா சொல்லக்கூடியதுதான் இந்த சாப்டர்.
கடகடான்னு பார்த்துட்டு போலாம். முதல் எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து வழிபாடு. வழிபாடுன்னு எப்பேற்பட்ட தெய்வங்களை நீ வழிபாடு செய்யப்படுற. இப்ப நம்மலாம் வந்து சாத்வீகர்கள், நம்ம வந்து பெருமா திருப்பதி சாமியோ இல்ல வந்து ஒரு முருகர் கோயில் வடபழனி கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா ஒரு பெருமாள் கோயில் போவோம், இல்ல ராமர் கோயிலுக்கு போவோம். இவங்க எல்லாமே வந்து ஒரு விதமா ஒரு குரூப் ஆஃப் தெய்வங்கள். இத கும்பிடுறவங்களுக்கு எல்லாம், இந்த வழிபாடில் ஈடுபடுபவர்களுக்கு மனசு நிஜமாவே சத்துவமாக தான் இருக்கணும். இல்ல சிலர் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும், ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். நம்ம வந்து சத்துவர்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு போய் வேண்டியது, நம்ம எனக்கு நான் நல்லா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிறது அது வேற விஷயம். ஆனாலும் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது நம்மளோட சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். அதை நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சிலர் வந்து யக்ஷரட்சர்கள், அவங்க வந்து எனக்கு பணம் வேணும், என்னோட சொத்தெல்லாம் எங்கேயும் போகாம இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்சனல், நம்ம பார்த்திருக்கோம்ல தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு புருஷார்த்தங்கள்ல அர்த்த காம வழி இருக்கவங்களுக்கு வந்து வேறு விதமான கடவுள்களோட ஒரு கடாட்சியம் வேண்டி இருக்கும். அதனால அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுபவர்கள் ராஜசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து கிராம தேவதைகள், இந்த பேய் பிசாசு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனசுல மத்தவங்களுக்கு கேடு நினைக்கிறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா. அது ஒரு பொம்மைய பார்த்து சொல்லுவாங்க, அது பூச்சி குத்துனா அவங்க உடம்பெல்லாம் வலிக்கும். யாரு எனக்கு பூச்சி குத்துனாங்களும் தெரியல, அது வேற விஷயம். சோ மத்தவங்களை வந்து கீழ்மைப்படுத்துவதற்கும் அவங்களுக்கு ஒரு தீமையை உண்டாக்குவதற்கும் சிலர் வந்து வழிபாடுகள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து தாமசமானது அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, சாத்வீகர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள், ரஜோகுணமுடையவர்கள் யக்ஷரட்சகர்களையும் மற்ற தாமச ஜனங்கள் பிரேத பூதங்களையும் போற்றுகிறார்கள். அது நமக்கு தெரியும். சோ நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு நம்மளோட கேரக்டர் எப்படியோ அந்த ஏத்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. உன்னோட ஃப்ரெண்டை காட்டு, நீ எப்பேற்பட்டவன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோட நம்மளாம் இப்ப சேர்ந்து இருக்கோம், ஒரு விதமான ஒரு சாத்வீகமான குணம் உள்ளவர்களை தான் பண்ணிருக்கோம் இல்லையா. இப்ப நம்மளாம் ரவுடிங்க கிட்டையும் அவங்க கிட்டையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோமோ, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் இல்லையா. சோ நம்மளோட வாழ்க்கையில நமக்கு யார் நண்பர்கள் என்பதை வைத்தே நம்ம வந்து சத்துவமா ரஜசா தாமசமா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்மளோட தெய்வ வழிபாடும் அது மாதிரிதான் இருக்கும். 5, 6வது ஸ்லோகங்கள்ல என்ன இப்ப விசேஷமா சொல்ல போறாங்க அப்படின்னா, இது எப்பேற்பட்ட ஒரு வழிபாடு, இந்த வழிபாடால என்ன உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வந்து ரொம்ப கோரமான ஒரு வழிபாடுதான் செய்வாங்க. முள்ளுல நடக்கிறது, அக்னி குண்டம் போட்டு பூக்குழின்னு சொல்லுவோம் இல்லையா. பூக்குழி, நான் வடபழனியில எங்க வீட்டுக்கு எதிரவே பூக்குழி போடுவாங்க. அதுலயும் சும்மா பூக்குழி மேல குழந்தைங்கள் எல்லாமும் இட்டுன்னு போவாங்க. அந்த நெருப்பு மேல நடக்கிறது. அவங்க நடந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் பார்த்திருக்கேன். பெரிய பெரிய தேர் இருக்கும். அந்த தேர்ல வந்து குண்டு குண்டு வாழை மரம், 4-5 வாழை மரம், அது நடுவுல அந்த சுவாமி அலங்காரம், பூ அலங்காரம் எவ்வளவு இருக்கும். அந்த தேரை என்னால எல்லாம் கையில கூட இழுக்க முடியாது. அது வந்து முதுகுல ஒரு ஆணி, ஒரு கொக்கி போட்டு அந்த முதுகுல குத்திட்டு அதை இழுத்துக்கிட்டு அவங்க நெருப்பு மேல நடப்பாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மாதிரி கோரமான வழிபாடு செய்யறது வந்து அவருக்கு இஷ்டம் இல்ல. அதுல இந்த மாதிரி செய்யும் போது நான் உனக்கு ஒரு தேகம் கொடுத்திருக்கேனே, இந்த தேகத்தை எதுக்காக உனக்கு கொடுத்திருக்கேன், நீ வந்து இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு மென்மேலும் மேல போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தை நீ ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற. இது நீ உன்னை மட்டும் நீ கொடுமைப்படுத்தலப்பா, உள்ள இருக்கிற என்னையும் சேர்த்து நீ கொடுமைப்படுத்துற. இப்ப ஒரு குழந்தைய ஒரு அம்மா தூக்கின்னு ட்ரெயின் வந்துடுச்சுன்னு ஓடுன்னு அந்த குழந்தை நாடும் இல்லையா. அந்த மாதிரி உள்ள இருக்கிற நானும் சேர்த்து உன்னோட கஷ்டப்படுறேன், நீ உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு, இது தேவையா என்பது அவங்க குருஜி மாதிரி நெகட்டிவா சொல்லாம நம்மளோட ஒரு முடிவுக்கே விட்டுட்டாரு. 5, 6 சேர்ந்து படிக்கலாம். வீம்பும் அகங்காரமும் உடையவர்கள்
காமமும் பற்றுதலும் வலுத்தவர்களாய் எந்த அறிவிலிகள் உடலில் உள்ள இந்திரியங்களையும் உள்ளத்தில் உறையும் என்னையும் துன்புறுத்தி சாஸ்திரத்துக்கு ஒவ்வாத கொடுந்தவம் புரிக. அப்போ இந்த நெருப்புல முதுகுல வந்து தேரு குத்திக்கிட்டு தேரு அழகு குத்தி போனாலே எந்த சாஸ்திரத்திலயும் சொல்லல அப்படின்றது வந்து இங்க நமக்கு புரியுது இல்லையா? சோ துன்புறுத்தி சாஸ்திரத்துக்கு ஒவ்வாத கொடுந்தவம் புரிகிறார்களோ அவர்களை அசுர வழியில் துணிந்தவர்கள். இவங்களும் அசுரர்கள். சோ என்ன சொல்லிருக்கு போன அத்தியாயத்துல, நீ தெய்வ அசுர குணங்களை வந்து வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு கைடா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. சோ இங்க அவர் என்ன சொன்னா, சாஸ்திரத்துல அந்த மாதிரி எல்லாம் கொடுமையா வேலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க கிளியரா தெரியுது. அடுத்து வர ஸ்லோகங்கள்ல உணவு பழக்கங்களை பத்தி 3 ஸ்லோகம், யாகங்களை பத்தி 3 ஸ்லோகம், தவசு தானம் இத பத்தி சொல்ல போறோம். அது நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியா புரியும். அடுத்தது 7வது, ஒவ்வொருவருக்கு விருப்பமான எப்படி உணவு கூட அவங்களோட சத்துவரஜ சமச பத்தி தான் இருக்கும் அப்படின்னு, உணவு, யாகம், தபசு, தானம் இவை எல்லாமே அவைகளுள் இருக்கும் வேற்றுமையை நான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். 8வது ஸ்லோகம், எப்பேற்பட்ட உணவு ஒரு சாத்வீகர்கள் எப்பேற்பட்ட உணவு உண்வார்கள் அப்படின்னா, அது வந்து வாயில வச்சோன்னா நல்லா இருக்கணும். ஒரு இன்னைக்கு சமைச்சதா இருக்கணும். அதனால என்னோட உடம்புக்கு நல்லது நடக்கணும், ஆயுள் பெருகணும், அறிவுக்கு. நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கும் போது மேத்ஸ் எக்ஸாம்னா எங்க அம்மாவை சொல்லி வெண்டைக்காய் 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 உப்பிட்டு போவேன் நானு. ஏன்னா வெண்டைக்காய் என்னன்னா மேத்ஸ் நல்லா வரும்னு சொல்லிட்டு இல்லையா? சோ மேத்ஸ் நான் இன்னைக்கு எக்ஸாம் நான் நல்லா பண்ணணும், அதனால வெண்டைக்காய் சாப்பிடு. சோ அறிவை வளர்க்கக்கூடியது, என்னோட தேகத்துக்கு பலத்தை தரக்கூடியது, என் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியது, எனக்கு சுகமா சாப்பிடும்போது சுகம் அப்படின்னு சாப்பிட்டானா அது சுகமே இல்லாது, அதுவே ஒரு கொடுமையாயிடும். சுகமா இருக்கணும். வாயில போட்டானா என்னோட சாப்பாடு எனக்கு வந்து அது நான் திருப்தியா வந்து அனுபவிச்சு சாப்பிடக்கூடியதா இருக்கணும். ருசியும் அது ருசியா இருக்கணும் ஓரளவுக்கு இல்லையா? எத்தனை இலையும் காயும் தின்னு இருப்போம், சமைச்சு நல்லா ருசியா தின்னணும். அதுல வந்து ஒரு சாரம் இருக்கணும். காஞ்சி போனதெல்லாம் தின்னக்கூடாது. பசையுள்ளதாகவும் வலிவு தருபவைகள் இன்பமயமானவைகள் ஆகிய ஆகாரங்கள் சாத்வீகர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கு. இது நமக்கு வந்து ஈஸியா தெரியும். ராஜசம் இருக்கவங்க, ராஜசிக்கு இருக்கவங்க எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு காரம். எங்க வீட்டுக்கு வந்தா சொல்லி என்ன இது குழ குழ நோய் பச்சை குழந்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஒரு கார சாரமாவே இல்லையே அப்படின்னா. காரம், எங்க பாட்டி ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து எங்க அக்கா சமைச்சானா அதுல காரமே இல்லைன்னு சொல்லிட்டு மிளகா பொடி, அவங்க வாயெல்லாம் வேற புண்ணா இருக்கும், பாவமா இருக்கும் எங்க பாட்டியை பார்த்தா எனக்கு. அப்போ மிளகா பொடியை வச்சுண்டு சாம்பார்ல ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஐயோ ராம், அது அந்த வாய் புண்ணோட அவங்க எப்படிதான் அவ்வளவு காரம். நான் வந்து அப்ப 5-6 வயசா இருக்கு, எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் எங்க பாட்டியை பார்த்தானா. கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, சூடா ஆறி போனா சாப்பிட மாட்டேங்க. சில கொதிக்க கொதிக்க போடணும் தட்டுல போகும்போது அது ஆவி பறக்கணும் இல்லையா? சோ வெப்பம் அதிகமா இருக்கணும், காரம், வறட்சி, எரிச்சல் இந்த மாதிரி இருக்கு. ஊன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும், அப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரஜோ குணம் உள்ளவர்கள். தமோ குணம் உள்ளவர்கள் வந்து பழசு. சிலருக்கு வந்து இப்ப வந்து பிச்சைக்காரங்கள்லாம் பார்த்தானா அவங்களுக்கு வந்து நீ சுடு, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்களா சுடு சோப்பார் சாப்பிடுறவங்களமா அப்படின்வாங்க. அவங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதி கிடையாது. அதனால அவங்க எல்லாம் தாமசம் அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் நம்ம கொடுக்கறதுல இருக்கு இல்லையா? சோ அவங்களுக்கும் சூடு பண்ணி கொடுத்தா ஒண்ணும் தப்பு இல்லையே. நாங்கெல்லாம் அப்படிதான் வேலைக்காரிக்கு கொடுக்கறதா இருந்தாலும் என்ன ஒரு 5 நிமிஷம் அந்த குக்கர்ல வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிடும் போது அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஏன் அந்த மாதிரி பண்றது? சோ நேத்து சமைச்சது
ஊசி போனது. நம்ம இவங்க குறத்திகள் எல்லாம் பார்த்தானா அவங்களுக்கு அப்ப எப்பவுமே சாப்பாடு கிடைக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பாடு கிடைக்கும் போது ஒரு காய வச்சிடுவாங்க சாதத்தை. நல்லா காய வச்சு அதெல்லாம் அரிசி அரிசியா ஆயிடும். நாளைக்கு பசிக்கும் போது அதை வெந்நீர்ல போட்டு சாப்பிடுவாங்க. பாவம். அது அந்த மாதிரி செய்யறதுன்றது தாமசமான உணவை சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லாம அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. நம்ம அந்த மாதிரி பழசு அதெல்லாம் சாப்பிடாம இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சமைச்சு சாப்பிடுறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். துர்நாற்றம் அடிக்கிறது நம்மளாம் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி சாப்பிடுறவங்களுக்கு தாமச குணம் இருக்கவங்க எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. சோ உணவு 3 விதம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பூஜை புனஸ்காரம் ஆராதனை எப்படி செய்வாங்க அப்படின்னா, சாத்வீகமான குணம் இருக்கிறவங்க ஆராதனை செய்யும் போது, சுவாமி வழிபாடு செய்யும் போது தனக்கென்ன எதுவுமே கேட்காம, நான் அந்த பூஜை பண்றேனே, காலையில இருந்து விளக்கேத்திட்டு ஏதோ ஒரு பிரசாதம் வைக்கிறேனே, அது கிருஷ்ணர் இஷ்டப்படுவாரு அப்படி கிடையாது. ஐ என்ஜாய் டூயிங் இட். எனக்கு அந்த மாதிரி பிரசாதம் வச்சுட்டு சாப்பிடும்போது எனக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நான் இந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு இது பண்ணேன் அப்படின்னு நான் ஒரு வியாபாரம் பேசல கிருஷ்ணர் கிட்ட. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு செய்யறதுன்றது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால செய்யறேன். சோ ஆராதனையாக செய்தே ஆக வேண்டும் என்று மனதை உறுதி. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஏதோ நான் எப்படி இருந்தாலும் எதனா ஒண்ணு சாப்பிடுவேன் இல்லையா, நான் சாப்பிடறதுக்கு முன்னால அத கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு சாப்பிடுவேன் அப்படின்றத ஒரு நிர்ணயத்துல நான் இருக்கேன். அதான் என்னோட ஸ்ரத்தா இல்லையா. ஆராதனை செய்தே ஆக வேண்டும், மனதை உறுதிப்படுத்தி கொண்டு வினை பயனை விரும்பாது சாஸ்திர விதிப்படி எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்விகமானது. இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சைலண்டா சாஸ்திரத்தை கொண்டு வந்துருக்காரு இல்லையா. சோ அதனால டசன்ட் மீன் தட் நம்மளாம் போய் சாஸ்திரத்தை படிச்சுட்டு தான் நான் இங்க நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு இல்ல. அந்த நைவேத்தியம் பண்ணும்போது என்னோட ஸ்ரத்த எப்பேற்பட்டது அதுதான் முக்கியம். சாஸ்திரத்தை எப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது. சிற்றஞ்சீர்காழி சொல்லணுமா, இல்ல திவ்ய பிரபந்தம் சொல்லணுமா, இல்ல ஓம் நமோ பகவதே சொல்லணும், இல்ல ஓம் நமோ சிவாய சொல்லணுமா, எனக்கு தெரியாது. நான் எனக்கு எது சந்தோஷமா இருக்குதோ அது செய்வேன். அது சாஸ்திரத்துக்கு அகைன்ஸ்டா நான் போறேன் அப்படின்னு கிடையாது. புரியுதா? சோ சாத்வீக மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை செய்வாங்க. பயனை விரும்பியோ ஆடம்பரத்துக்கா பாத்தியா, நான் இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் பீத்திக்கிறேன்னு நினைச்சுக்கோண்டா, ஜம்ப அடிச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கோண்டா. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். இல்ல இஃப் ஐ கீப் ஆன் டிக்ளேரிங் தட் நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் ஒரு நாள் கூட சாமிக்கு வைக்காம சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு முதல்ல போக்கிட்டு இருப்பேன், அது வேற விஷயம். சோ மத்தவங்களுக்காக ஆடம்பரத்துக்காக நான் இது மாதிரிதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பூஜை செய்வேனாக்கும், காலையில இருந்து அப்படியே புஷ்பாலங்காரம் பண்ணி செய்வேனாக்கும் அப்படின்னு நான் மத்தவங்க கிட்ட நான் டிக்ளேர் பண்ணும்போது அது ராஜசமான ஒரு ரஜசிக் ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுறது. அதுக்கப்புறம் வேத நெறி வழுவியதும். அப்ப எங்க வேத நெறிய தெரியாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீ ஸ்ரத்தை இருப்பது வேற, வேத நெறி வழுவியதும் அன்னதான. குருஜி சொல்லிருக்காரு ஒரு பூஜைன்னா 3 விஷயம் இருக்கணும். முதல் தெய்வ ஆராதனை, அது எப்படி உன்னோட இஷ்ட தெய்வ ஆராதனை இருக்கணும். அடுத்தது எந்த ஒரு சங்கடஹத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தோட செய்யணும். நான் மட்டும் தனியா எந்த பூஜையும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரையும் அந்த பூஜையில சேர்த்துக்கிட்டு செய்யணும். அப்புறமா அந்த ஒரு பூஜைக்கு கட்டாயம் தட்சணை இருக்கணும். அந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேத நெறி வழுவியதும் அன்னதானம் இல்லாம ஒரு பூஜை செஞ்சா அது தாமசமான ஒரு பூஜை. மந்திரம் அற்றதும் தட்சிணை இல்லாததும் ஸ்ரத்தை அற்றதும் ஆகிய யக்ஞம் தாமச யக்ஞம் என்று சொல்லப்படுகிறது.
சரிங்களா? இங்க யக்ஞம் சொல்றது இட் வில் கம் அண்டர் தெய்வ வழிபாடு, ஆராதனையில வருது. அடுத்ததா சரி, அடுத்தது வந்து தபஸ். ஒரு தாபத்தில் நாம் மிகவும் முனைப்புடன் செய்யக்கூடிய ஒரு செயல் தபஸ் ஆகிறது. அந்த தபசு சாத்வீகமானது வந்து இருக்கும். வாக்குல தபசு. நான் எப்பவுமே நல்ல விஷயங்கள் பேசுவேன். என் வாயில இருந்து ஒரு நெகட்டிவ் விஷயமோ மத்தவங்க மனது புண்படக்கூடிய ஒரு வார்த்தை என்லேருந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்ணயத்துல நான் இருக்கும்போது அது வாக்கு தபசு. வாக்கு மட்டும் சுத்தமா இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் மனசுல என்ன நினைக்கிறேன்றத அதை விட முக்கியமானது இல்லையா? நான் வந்து இவன் நாசமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பிளெஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பிளெஸிங்க்கு வந்து ஒரு விதமான பயனும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ நாசமா போ நான் மனசுல நினைச்சிட்டேன் இல்லையா? அதனால அது வந்து இட் கிளைம்ஸ் ஓவர் மை வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மண் புத்தி சித்தா எல்லாம் வந்து ஒரு நிலையில இருக்கிறது வந்து யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என் மனசும் நல்லது நினைக்கிறோம், என் புத்தியும் நல்லது நினைக்கிறோம், என் வாயிலையும் நல்லது வரும்போது அது வந்து யோக தபஸ். சோ வாயில வர வார்த்தை, மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமும் சேர்த்து ஒரு நிலைப்படுவது வந்து இது சாத்வீகமான ஒரு தபஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இப்ப 15, 16, 17 சொல்லியிருக்கு. அதை நம்ம படிக்கலாம். 14 பார்க்கல நம்ம. 3 வித தபஸ்னா என்ன அப்படின்னா, தேவர், பிராமணர், குருமார், ஞானிகள் ஆகியவர்களை போற்றுவதும் தூய்மையையும் நேர்மையையும் பிரம்மச்சரியமும் அஹிம்சையும் தேகத்தால் செய்யும் தவம் எனப்படுகிறது. இது வந்து தேகத்துல செய்யக்கூடிய ஒரு தவம். என்ன? என்னோட உடம்பு, நான் யாருக்கு வந்து நான் வந்து என்னோட ஒரு சமர்ப்பணத்தை சொல்வேன் அப்படின்னா பிராமணர்களுக்கு. சோ பிராமணர்கள்னா நம்ம முதலே பகவான் சொல்லியிருக்கார், குணத்தால் இல்லை. யாருக்கு அந்த பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தை விளக்குபவன் பிராமணன். அந்த மாதிரி ஒருத்தரை, ஒரு குருதேவர், ஒரு ஆச்சாரியரை பார்க்கும்போது முதல்ல நம்ம அவங்களுக்கு நம்மளோட அஷ்டாங்க தண்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த தேகத்தால அவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது. குருமார்கள் அப்கோர்ஸ் அதுல வந்துரும். ஞானிகள், அப்பா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வந்து நம்மளோட வணக்கங்களை தெரிவிக்கணும், அவங்கள போற்றணும். எவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்னு அவங்கள போற்றணும். அந்த அவங்க கிட்ட பேசும்போதும் அவங்களுக்கு நம்மளோட மரியாதையை செலுத்தும் போதும் அதுல வந்து ஒரு தூய்மை இருக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் ஆர்ஜவம் சொல்லியிருக்கோம்ல, அந்த நேர்மைய நான் மனசுல வந்து ஆமா இவங்களுக்கெல்லாம் பெருசா நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு, ஐயோ எங்க அக்கா திட்டுவா அதனால நமஸ்காரம் பண்ணிடுறேன் அப்படின்னா அது வந்து தேகத்தால் செய்யக்கூடிய ஒரு தபஸ் கிடையாது. நமக்கு இஷ்டம் இல்லைன்னா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா செய்யும் போது அது வந்து ஒரு மனதால, தேகத்தால, புத்தியால நம்ம செய்யக்கூடியது. அதுக்குதான் தபஸ் அப்படின்னு பேரு. இதுல பிரம்மச்சரியம் வேணும். பிரம்மச்சரியம்னா நான் முதலே சொல்லிருக்கேன், செலிபசின்ற ஒண்ணு மட்டும் பிரம்மச்சரியம் கிடையாது. நம்ம பஞ்ச இந்திரியங்களையும் எல்லா புலன்களும் அதனுடைய புலன் விஷயங்களில் ஓடும் பொழுது அதை என் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது கூட பிரம்மச்சரியம் தான். சோ புலன்களை அடக்கி நான் இப்ப புலன் விஷயங்கள்ல ஈடுபட மாட்டேன், தெய்வ காரியத்துல நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின் போது இந்த புலனு விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாடில் இருப்பதே பிரம்மச்சரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேகத்தாலே யாருக்குமே நம்ம இம்சை பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து தபஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது 15வது, துன்புறுத்தாத வாய்மையும். நம்ம பேசுற செயல் யாருக்கும் துன்புறுத்தாம இருக்கணும். இனிமையும் நலனும் கூடிய வார்த்தை மற்றும் வேதம் ஓதுதல், இது வாக்குமயமான தபஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாம் போய் வேதம் படிக்கணுமா அப்படின்னா வேதத்தை படிக்கலாம்,
படிக்க முடிஞ்சா படிக்கலாம், படிக்க இஷ்டம் இருந்தா படிக்கலாம். ஆனா நம்ம வேதத்துக்கு போன சாப்டர்லயே ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கோம் இல்லையா? யார் சொல்வது உனக்கு ஒரு நலனை தருகிறதோ அந்த வார்த்தை வேதம். நான் சொன்னால எங்க அப்பா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா சொல்றது வேத வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ எனக்கு நல்லது சொல்லக்கூடியவர்களின் அவர்களை போய் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அது வந்து ரொம்ப முக்கியம். சரி, அதை பத்தி இப்ப பேசுவாங்க. இது வாக்குமயமான தபஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 16வது மன அமைதி, அன்புடைமை, மௌனம், தன்னடக்கம், தூய நோக்கம். இது மானச தபஸ். இது மனசால செய்யக்கூடிய தபஸ். என்ன? மனசு அமைதியா இருக்கணும். என் மனசுல கொந்தளிப்பு வரும்போது நான் இந்த மாதிரி கொந்தளிச்சுட்டு இருக்க கூடாது. ஐ ஹாவ் டு ரிலாக்ஸ். சோ அந்த ரிலாக்ஸேஷனை மனசுக்குள்ள கொண்டு வருவது மனசு செய்யக்கூடிய ஒரு தபஸ். என் மனசுல எல்லார் மேலயும் நான் ஒரு அன்கண்டிஷனல் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்ணயத்துல நான் என் மனசை வந்து பண்படுத்தும் போது அது அன்புடைமை. அதுவும் மனசால செய்யக்கூடிய ஒரு தபஸ். மௌனம், நோய் நோயின்னு பேசிட்டே இருக்க கூடாது. என் மனசு வந்து பேசுறது வேற, எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம மனசு ஓடிண்டே, எனக்கு ரொம்ப அது பெரிய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் எதனா யோசிச்சுட்டே இருக்கிறது. சோ வந்து நான் வந்து ஒரு வீடியோல ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர்ஸ் பேசுறத கேட்டேன். நீ மனசுக்குள்ள யாரோடையோ பேசிட்டு இருக்கியா? ஆமா. அப்படின்னா வந்து நீ பண்றது பெரிய தப்பு. உன்னோட எனர்ஜி எல்லாம் அந்த வழியில ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா நான் மௌனம் சாதிக்கணும். மௌனம்னா பேசாம இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் அட்வான்ஸ் கோர்ஸ் போகும்போது சைலன்ஸ்ல இருப்போம். எல்லாம் இப்படி இப்படி எழுதி எழுதி எல்லாம் பேசுவாங்க. அது வந்து மௌனம் கிடையாது. மனதால ஒரு மௌனம் வரணும். அது வந்து மனசோட தபஸ் அப்படின்னு சொல்லி தன்னடக்கம், தூய நோக்கம், இதெல்லாம் மானச தபஸ் அப்படின்னு சொல்லி மனசால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பயனை விரும்பாததும் யோகத்தில் உறுதி பெற்றவருமான நரர்களால் பெரும் முயற்சியுடன் செய்யப்படும் இந்த மூவித தபஸும் சாத்வீகமான தபஸ் என்று சேர்த்து. எந்த 3? யோகத்தால் மனதால நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, உடலால நான் வந்து பெரியவர்களுக்கு சேவை செய்யணும், பெரியவர்களை பார்க்கும்போது சாஷ்டாங்கமாக விழுந்து தான் வணங்கணும், என்னோட புலனடக்கம் இருக்கணும், என்னோட செலிபஸி, என்னோட பிரம்மச்சாரியத்தை நான் காப்பாற்றணும், என் வாக்கால நான் பேச்சால மத்தவங்களுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் வரணும். இதெல்லாம் நான் செய்யும் போது இதுவும் தபஸ். இந்த தபஸ் நான் செய்யும் போது அது சாத்வீகமான தபஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப ரஜசிக் அண்ட் தமசிக் தபஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 ஸ்லோகத்துல பார்க்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட அதை டிக்ளேர் பண்ணிட்டு அதற்காக ஒரு பாராட்டுதலையும் அதனால நான் பெருமையையும் என்ன எல்லாரும் போற்றணும் அப்படின்றதுக்காக நான் அதை செய்யும் போது அது வந்து ஆடம்பரமான ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாராட்டுதலையும் பெருமையையும் போற்றுதலையும் முன்னிட்டு ஆடம்பரத்தோடு ஈண்டு எந்த தவம் புரியப்படுகிறதோ தற்காலிகமானதும் உறுதி அற்றதுமான, உறுதி இருக்காது. எல்லாரும் பார்க்கும்போது நான் தபஸ் பண்ணிட்டு இருப்பேன், யாரும் இல்லைன்னா சனிய அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாயால கெட்டது பேச, உடம்பால வந்து என்ன வேணா பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது மத்தவங்களுக்காக நான் உடலாலையும் வாக்காலையும் மனதாலையும் நான் வந்து ஒரு தபஸை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு உண்மை அதுல இல்லாத போது அது வந்து ரஜசிக்கான ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் வந்து மூட கொள்கைகள், அதனால
தன்னை இதான் நம்ம சொல்றோம், ஒத்த கால்ல நிக்கிறது, ஆணி செருப்பை போட்டு நிக்கிறது, நான் வந்து 10 நாள் வந்து சாப்பிடாம இருக்கிறது, நான் 10 நாள் நின்னுட்டே இருப்பேன், உட்கார மாட்டேன், இல்லைன்னா நான் வந்து பூக்குழியில நடப்பேன், நான் வந்து அலகு குத்திப்பேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு கடுமையான ஒரு நிர்ணயம். அதுவும் தபஸ் தான் சொல்லணும் இல்லையா? இங்கேயும் இங்கேயும் அலகு நான் வடபழனி இல்லைங்களாம் பாத்துருக்கேன், இங்க மட்டும் அலகு குத்த மாட்டாங்க. அதுல வந்து ஒரு பெரிய ஒரு மயில் தொகை மாதிரி இரும்புலயே இருக்கும். இட் வாஸ் ஆல் மேட் அப் ஆஃப் மெட்டல். அது அவ்வளவு பெருசு இருக்கும். அத வந்து இங்கேயும் குத்தி இங்கேயும் குத்தி பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கும். அதை பார்க்கும்போது வந்து பாக்குற நமக்கே வந்து ஐயோ பெருமாளை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுலயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பெரியவர் இருப்பாரு, அந்த 40 பேரு தான் இதெல்லாம் செய்வாங்க. இந்த கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னி பெண்கள்லாம் வேண்டிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் படுத்துப்பாரு, அவர் மேல வந்து ஒரு பெரிய பலகையை வைப்பாங்க, அது மேல செஞ்ச உரல் வைப்பாங்க, அதுல மஞ்ச கிழங்கு இருக்கும் இல்லையா, அத போட்டு 3 பேர் அது மேல ஏறி நின்னு அத மஞ்ச பொடி பண்ணுவாங்க. ராமா, நான் வந்து முதல்ல எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்திருக்கேன். இதெல்லாம் அப்ப அந்த கீழே படுத்துட்டு இருக்காரு, அவர் செய்யறது தபஸ் தான். இந்த எந்த மாதிரி தபஸ் இது? மூட கொள்கை. அவங்களுக்கு தலையெழுத்து இருந்தா கல்யாணம் ஆகுது, இல்லைன்னா கல்யாணம் ஆகாம போறது, அது வேற விஷயம். கல்யாணம் ஆறதுக்கு என்ன தடை இருக்குன்னு பார்த்து அது செஞ்சானா பரவாயில்ல, இவர் மேல உட்கார்ந்து மஞ்சள் பொடி இடிச்சா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். இதெல்லாம் நம்பிக்கை. ஒரு வயசு வந்தா கல்யாணம் நடக்கதான் போறது, அத மஞ்சள் பொடி இடிச்சதால தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூட கொள்கையால் தன்னையே துன்புறுத்திக் கொண்டு பிறரையும் துன்புறுத்துவது, இல்லைன்னா பிறர் அழிவதற்காக இந்த செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் செய்யறது வந்து அந்த மாதிரி தபஸ் வந்து தமசிக் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது தானம். தானம்னா என்ன, நமக்கு நிறையவே சொல்லியிருக்கோம் இல்லையா? மத்தவங்க நல்லா இருக்கணும் என்பதுக்காக செய்யுது வந்து சாத்வீகமான தானம். நான் பாரு எத்தனை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடது கை கொடுப்பதே வலது கை கொடுப்பதே இடது கை அறியாமல் செய்யறது வந்து நிஜமாவே மனதால் செய்யக்கூடிய ஒரு தானம். பாரு நான் கொடுக்குறேன், எல்லாரும் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகட்டுக்காகவும் பேப்பர்ல வர்றதுக்காகவும் ஒரு தானம் செய்வது வந்து அது ரஜசிக் தானம். தமசிக் தானம்ன்றது எப்படின்னா, இந்தா குடி அப்படின்னு பிச்சை போடுறதுன்றது வந்து நமக்கெல்லாம் தெரியும். அதுவும் ஒரு விதத்துல தானத்துல தான் சரி. ஏதோ நம்ம பழசெல்லாம் ஐயோ இது என்ன பண்றது அப்பா, நல்லவேளை அவரா பிச்சைக்காரன் வந்திருக்காது, அவன் தலையில போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வந்து அது ரொம்ப கேவலமான ஒரு தானம். அது ஒரு மரியாதை இல்லாம காட்ட காட்டு அப்படின்னு சொத்துன்னு போடுறது, இந்த மாதிரி தானம் எல்லாம் மிகவும் தாமசமானது. இத வந்து நம்ம கடகடான்னு பார்க்கணும். தக்க இடத்தில் தக்க வேளையில் பிரதி உபகாரம் செய்யாதவர் எனினும் தகுந்த பாத்திரம் உள்ளவர்கள் தானம் செய்வது முறையென கருதி வழங்கும் தானம் சாத்வீகமானது. இவங்க தே டிசர்வ். இந்த 5000 ரூபாய் இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டினா இவன் நல்லா படிப்பான், இவன் நல்லா படிச்சு வெளியில நல்ல பேர் எடுத்தானா அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமிருந்து பிச்சை இடுதல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்லா படிக்கிற பையனுக்காக நம்ம ஃபீஸ் கட்டுவது என்பது வந்து அது வந்து ஒரு சாத்வீகமான தானம். இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்துல போய் 1000 ரூபாய் மொய் இது என்னன்னா, நாளைக்கு என் பொண்ணுக்கு வரும்போது அவங்க டபுளா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைமாறு கருதி பலனை உத்தேசித்து யார் வருத்தத்தோட ஐயோ இந்த அழுது தொலைய வேண்டி இருக்கு அப்படின்னு அந்த கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் இல்லை, வருத்தத்தோட கொடுக்கலன்னா என்ன பண்றது, நாளைக்கு நமக்கு பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது வந்து ராஜசிக் தர்ம தானம். அதே மாதிரி தகுந்த இட யாரு அவன் பசிக்கும் போது அவன் கொடுத்தவர்ல நீ சாதம் மீந்ததுன்னு அவன் தலையில கொட்டினானா, சோ தகாத இடத்திலும் தகாத காலத்திலும் ஒரு பிச்சை போடுறது, இல்ல அவனுக்கு வேண்டாம் எனக்கு வேணாம் மேடம் இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன், இல்ல பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி போடுறது, தகுதியற்றவர்களுக்கு
வணக்கம் என்று அதை கொடுக்கும்போது நமக்கிட்ட அந்த பணிவு இருக்கணும். இல்லாத மாதிரி கொடுக்கறது வந்து அது தமசிக்கான ஒரு தானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இது ரஜசிக், சத்விக், தமசிக் எல்லாம் பார்த்தோம். நாம் பண்ற காரியம் ரஜசிக்கா, தமசிக்கா இல்ல சாத்விகான்னு எனக்கு வந்து என்னால டிசைட் பண்ண முடியல. ஏதோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் தினம் பூஜை பண்றேன். ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டேனே, இது சாத்விகமா இல்ல நான் வந்து ஜம்ப அடிச்சுட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பகவான் ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கா. ஓம் சொல்லிடு. நீ ஓம் தத்சத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை வேணா செய்ய, அதுல இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாம் இட் வில் கெட் வாஷ்ட் ஆஃப். ஆஹா சரிப்பா, நான் என்ன செய்யறேன், ஓம் தத்சத். நம்ம பகவத்கீதை ஆரம்பிக்கும் போது கூட நம்ம ஓம் பரமாத்மனே நமக ஓம் தத்சத் இது பிரதமோதாயக அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா. சோ நான் சொல்லும் போது, பகவத்கீதை நான் சொல்லும் போது எனக்கு சரியான ப்ரொனன்சியேஷன் இல்லாம நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணா, அதனால எனக்கு வந்து நீ வந்து என்ன சவிச்சிடாதப்பா, எனக்கு சரியா தெரியல, என்ன பண்ற தப்ப மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றதுதான் ஓம் தத்சத்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஓம் சொல்லாம நம்ம எதுவுமே ஆரம்பிக்கிறது இல்ல. எல்லாம் பூஜை பண்ணும்போது எடுத்தோன்னே ஓம் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாய சொல்லுவோம் இல்ல ஓம் நம சிவாய என்ன சொன்னாலும் ஒரு ஓம் சொல்லும். சோ இந்த ஓம் தத்சத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 3 ஸ்லோகங்கள்ல படிக்க போறோம். ஓம் தத்சத், இது வந்து 23வது ஸ்லோகம். ஓம் தத்சத் என்று பிரம்மம் 3 விதமாய் மொழியாக்கப்பட்டுள்ளது. அதனின்று வேதியர், வேதம், வேள்வி ஆகியவை பண்டை காலத்திலிருந்து படைக்கப்பட்டது. இப்போ இந்த ஓம் என்பது வந்து பிரணவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பிரணவம்னா என்ன, ஏன் ஓம் ஓம்ன்ற ஏதோ ஓம் அவ்வளவுதானே, இதுல போய் என்ன இருக்கு, இதுதான் வந்து பிரம்மனுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி இது என்ன இருக்கே ஓம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் வந்து மாண்டூக்கிய உபனிஷத் படிச்சேன். அதுல வந்து 12 ஸ்லோகம் தான், ரொம்ப சின்ன ஒரு உபனிஷத் அது. அது ஃபுல்லு ஓம பத்தி தான். அத படிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியம், ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு. அத பத்தி இன்னொரு நாள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா இந்த ஓம்க்கு வந்து ஓங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னா ஓ ஆ உ ம அப்படி அகாரம் உகாரம் அகாரம் இது சேர்ந்ததுதான் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வார்த்தைகளின் ஃபுல் அளவுகோல அதுல வந்துடுது. ஆ அப்படின்னா நம்ம வாய் திறந்த உடனே வோக்கல் கார்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணா வரக்கூடிய முதல் சத்தம் ஆதான் இல்லையா. வாயை மூடிட்டோம், அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை வாயிலேருந்து வராது. சோ வார்த்தைகளின் ஆரம்பம் நம்மளோட வோக்கல் கார்டு வைப்ரேட் ஆகும் போது வரக்கூடிய அகாரம். வாய மூடிட்டு மகாரம் சொன்ன உடனே அதுக்கு மேல வார்த்தைகளே கிடையாது. சோ இந்த ஒரு பேராமீட்டருக்குள்ளதான் எல்லா வார்த்தைகளும் அடங்கி இருக்கு. அது தமிழன்னு கிடையாது, சான்ஸ்கிரிட்னு கிடையாது, ரஷ்யன் லாங்குவேஜா இருக்கட்டும், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு வார்த்தை என்பது வார்த்தைகளால் ஆனதுதான் ஒரு சென்டென்ஸ் இல்லையா. வார்த்தைகளால் தான் நம்ம நம்மளுடைய கருத்துக்களை நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம். வேதம் ஃபுல்லுமே ஒளிமயமானது. அதே இப்ப வந்து டீகோட் பண்ணி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னு விட்டுடுங்க. அந்த காலத்துல அது வந்து ஒளிமயமானதாகவே இருந்தது. சோ முக்கியமான விஷயங்கள், வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷத்துகள் எல்லாமே சொற்களால் ஆனது. இந்த சொற்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்ததுன்னா, இந்த சொற்கள் எல்லாம் ஆகாஷத்துல வந்தது. ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பிரம்மத்துக்கிட்டேந்து வந்தது. பிரம்மத்தோட வைப்ரேஷன் தான் அது. இப்போ பிரபஞ்சத்துல வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் வந்து ஏதோ ஏதோ பூமி சுத்தின்னு இருக்கு, சனி கிரகம் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த குரு கிரகம் இப்படி போயிட்டு இருக்கு, அதை தவிர சூரிய குடும்பம் இந்த மாதிரி இருக்கு. எல்லாமும் சேர்த்து
அதற்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அந்த வைப்ரேஷனை இப்போ சயின்டிபிக்கா டீகோட் பண்ணதுல அது ஓம்னு தான் கேட்கறது. சோ எல்லாமே ஓங்காரமாக ஆனது. சோ அந்த ஓங்காரம் தான் பிரணவம். அந்த பிரணவம் என்பது வேற எதுவுமே கிடையாது, பிரம்மம் தான் இல்லையா? அடுத்தது ஓம் தத். தத்துனா அது. அதுன்னா எது? இப்போ வந்து நம்ம வீட்டுல யாரோ கதைய சார் இல்லையா, அவர் வெளியில போயிருக்காரு அப்படின்னு நான் சொன்னா என்னுடைய அவர் என்பது என்னோட ஹஸ்பண்ட். பக்கத்து வீட்டம்மா அவங்க வீட்டு கதவு தண்ணி அவங்க சார் அவர் வெளியில் போயிருக்காருன்னா அவர் என்பது ஒரு எதை குறிக்கும் அப்படின்னா, நான் மனசுல எதை நினைச்சு அந்த சொல்றேனோ அது. ஆனா இன் ஜெனரல் அது அப்படின்னாலே அது பிரம்மத்தை குடிக்கக்கூடிய ஒரு சொல். சோ ஓம் என்பது பிரம்மம், தத் என்பது பிரம்மம். அடுத்தது சத்து. சத்துன்னா உண்மை, தட் இஸ் த ஹையஸ்ட் ட்ரூத். முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, எக்காலத்திலையும் மாறாதது, அவ்வியம் எல்லாம் நம்ம சொல்லிருக்கோம். அது எது? அதுவும் பிரம்மம் தான். சோ ஓம் என்பது பிரம்மத்தை குடிக்கிறது, தத் என்பது பிரம்மத்தை குடிக்கிறது, சத் என்பது பிரம்மத்தை. சோ ஓம் தத் சத் அப்படின்னா நம்ம பகவான நினைச்சுக்கிறோம், பிரம்மத்தை நினைச்சுக்கிறோம். பிரம்மத்தோட பேரே ஓம் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு பேர், எல்லாருக்கும் ஒரே பேர் தான். நமக்கு இருக்கிற பேர் ஓம். நம்ம அந்த சவுண்ட்ல உன் பேர் என்னன்னா நான் ஜெய்ஸ்ரீன்னு சொல்லும் போது ஐ ஹாவ் டு வைப்ரேட் மை வோக்கல் கார்ட் டு சே தட். சோ நான் அந்த ஓங்காரம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து, தட் இஸ் மை இனிஷியல். அந்த இனிஷியல்ல இருந்து நான் என் பேரை சொல்றேன். சோ எல்லாருக்குமே ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பேர் ஓம். சோ அந்த ஓம் தத் சத் என்பது வந்து பிரம்மத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த சொல்லை சொல்லும் போது என்ன ஆகுனா, அதுதான் யாரை குறிக்கிறது? பிரம்மத்தை குறிக்கிறது, வேதியர்களை குறிக்கிறது, வேதத்தை குறிக்கிறது, வேள்வியை குறிக்கிறது. இந்த வேதம், வேதியர், வேள்வி இது எல்லாமே அந்த ஓங்காரத்திலிருந்து தான் வந்தது. தட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் எவ்ரிதிங். அப்ப வேதியர்னா பிராமணர் மட்டும்தான் அதுல இருந்து வந்தாரா? நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்தோம்? ஸ்ரேத்துல இருந்து வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. சிரேஷ்டமானவர்கள் பிராமணர்கள். அப்போ நானும் அந்த ஓம்ல இருந்து நம்ம 10வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? எதெல்லாம் வந்து பிரம்மத்தை நமக்கு நினைவூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, காலங்களில் நான் வசதாப்ப, வெயில் காலம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ வேதியர்கள் என்றது இட் இஸ் த ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் ஹியூமன் ஸ்பீஷீஸ். அதை குறிக்கிறது. அப்புறம் வேதங்கள் வந்து அது ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நாதத்திலிருந்து வந்தது. அதனாலதான் பிரணவத்துக்கு நாத பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வேள்வினால அங்க செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது வேதங்கள். அந்த வேதங்களுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த ஓம் என்ற ஒரு சொல். சோ ஓசை வடிவாக உள்ள அந்த பிரம்மமே மெய்ப்பொருள் என்பதான் ஓம் தத் சத். ஓசை வடிவமாக இருப்பது அந்த பிரம்மமே மெய்ப்பொருள். ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது விளக்குகிறது. சோ வேதம், வேள்வி முதலியன சிறப்பாக உள்ளது. அந்த நேரம் அதை வந்து நம்ம வந்து ஒரு பயஸா எடுத்துட்டு நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. 24வது, ஆகையால் வேதம் அறிந்தவர்கள் வேத விதிப்படி செய்யும் யஜ்ஞ தான தப கிரியைகள் எப்பொழுதும் ஓம் என்று உச்சரித்து தொடங்குகின்றன. அது நமக்கு தெரியும். அடுத்தது, சரி ஓம் சொன்னா போறாதா, இந்த தத் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, தத் என்பது பிரம்மத்தை குறிக்கும் சொல். உச்சரித்து பலனை விரும்பாது மோட்சத்தை நாடுபவர்கள் நானாவிதமான யஜ்ஞ தபக்கிரியைகளை தானங்களையும் செய்கிறார்கள். சோ நான் வந்து இந்த பகவான சொல்லி ஓம்னு சொல்லி எனக்கு அதனால பயன் வாண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் பிரம்மத்தை நான் புரிஞ்சுக்கணும், பிரம்மத்தில் நான் கலந்துக்கணும், நான் அதில் இருக்கணும்.
அப்ப அதுங்கிறது அந்த தத். சோ தத் சப்தத்துல நம்ம கரைந்து போகும்போது என்ன ஆகும், அந்த நம்மளோட ஈகோ தானா டிசால்வ் ஆயிடும். when you see a magnanimous thing we are humbled அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பெரிய ஏன் தாஜ்மஹாலை போய் பார்க்கும்போது அப்பா எப்படிதான் இதை கத்துனாங்களோ அப்படின் போது we become so humbled. so anything which is very magnanimous, மகத்துவமானதை பார்க்கும்போது நம்மளுடைய இந்த சின்னஞ்சிறிய அகங்காரம் என்பது மகத்துவம் இல்லாததே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதே உணர்த்துவதற்கான சொல் தான் தத் என்பது. அதுக்கப்புறமா அதுதான் சத்தியம். அடுத்த ஸ்லோகம், அர்ஜுனா உண்மை என்ற கருத்திலும் நன்மை என்ற கருத்திலும் சத் என்ற சொல் வழங்கப்படுகிறது. மங்கள கர்மங்களில் சத் என்ற சொல் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதுதான் முக்காலத்திலும் மாறாத அழியாத நாத பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த சத்தை நம்ம எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கும்போது, அதில் நாம் கலந்து விடும்போது, அதில் நாம் கரைந்து விடும்போது நமக்கு அந்த பிரம்ம ஞானம் என்பதிலிருந்து நம்ம மாறி போகவே முடியாது. நான் ஓம் தத்சத்ல நான் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும்போது how can I come out of it? அதுல இருந்து நான் வெளியில இந்த தமசிக்கு ரஜசிக்கான காரியங்களை செய்யறதுக்கு என்பது முடிவே முடியாது இல்லையா. சோ அப்ப நமக்குள்ள அந்த சாத்வீகமான குணம் ஏறிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னும் எதற்கெல்லாம் தத் என்ற சொல் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னானா, வேள்வியிலும் தவத்திலும் தியானத்திலும் நிலைத்து இருப்பது சத்து. புரியுதுங்களா? வேள்வியில சத்துனா அது உண்மை. எந்த உண்மை அது? அந்த என்றும் அழியாத அவ்வியயமான அந்த உண்மையை நான் என்ன பண்றேன், வேள்வியில அதற்கு நான் பிரீத்தி பண்றேன் சரியா. தவம் பண்றேன். எதுக்காக தவம் பண்றேன்? அந்த சத்துவத்தில் கரைந்து போவதற்காக நான் தவம் பண்றேன். எதற்காக தானம் பண்றேன்? அந்த சத் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தில் நான் கரைவதற்காக என்னுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு. அதுதான் சத். சோ இந்த மாதிரி சொல்லும் போது பிரம்மத்தின் பொருட்டு செய்யப்படும் கர்மம், நான் என்னோட நித்திய கர்மம் பண்றேன். நான் சாப்பாடு செய்யறேன், நான் பூஜை செய்யறேன், நான் படிக்கிறேன், நான் வெளியில போறேன், ஜாலியா போறேன், மாலுக்கு போறேன், கடை வீதிக்கெல்லாம் போறேன். இதெல்லாம் நான் செய்யும் போது என்னுடைய மனது, என்னுடைய செல்ஃப் ஹேஸ் டு பி டோட்டலி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த ஹையஸ்ட் ட்ரூத். அப்போ ஈகோ இல்லாம நம்ம வேலையை செய்ய முடியும் அப்படின்றதுதான் 27வது. வேள்வியிலும் தவத்திலும் ஞானத்திலும் நிலைத்து இருப்பது சத் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பிரம்மத்தின் பொருட்டு செய்யப்படும் கர்மம் எல்லாமே சத் என்றே வியங்கப்படுகிறது. சோ இந்த முதல்ல நான் என்ன பில்ட் பண்ணிக்கணும், நான் ஸ்ட்ராங்கா ஆகணும். எதுல ஸ்ட்ராங்கா ஆகணும்? அந்த அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்ம சாட்சா்காரத்துல நான் இருக்கணும். அப்படின்னா இந்த உடம்புல தான் நான் அதை ரியலைஸ் பண்ண முடியும் இல்லையா. சோ இந்த உடம்ப நான் பண்படுத்தணும். எப்படி பண்படுத்துறது? ரஜசம் தாமசம் இத தள்ளி 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 விட்டு சத்துவத்துல நான் வரணும். இந்த சத்துவத்துல நான் நிலைத்து இருப்பது என்பது நான் நிலை பேருடைய ஒரு பிரம்மத்தில் நான் சாட்சாத்காரத்தை அனுபவிப்பதற்காக நான் என்னை தயார்படுத்தும் விலை. நீ தானம் செஞ்சாலோ தவம் செஞ்சாலோ உனக்கு பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்காது. ஆனா இதெல்லாம் தேவை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நான் ஒரு 17 அடுக்கு மாடி கட்டுறாங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னு மாடி கட்ட மாட்டாங்க, சாரம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு. சோ அது அது வீடு கிடையாது, அது ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா அதுல ஏறிதான் எல்லாரும்
அந்த வீடு கட்டுவாங்க. வீடு கட்டின அப்புறமா அதை எடுத்துடணும் இல்லையா? சோ எது முக்கியம் இங்க? ஸ்ட்ராங்கா இருக்கிறது வீடுதான். அந்த வீடு அதனால்தான் அதற்கு வீடு பேரு பெறுவதற்காக நான் என்னை இந்த சாரம் கட்டுவது போல இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் அதற்காக ஒரு முயற்சியில ஈடுபடும் செயல்கள் தான் தானம், தவம், தபஸ். நான் என்னோட உணவு பழக்கங்கள், என்னோட ஆராதனை, நான் யார எந்த தெய்வ வழிபாடு செய்வேனோ இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சத்துவ வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றது பகவானோட கருத்து. சோ இப்ப இது சாஸ்திர வழியானதா சாஸ்திர வழி இல்லாததா அப்படின்னா சாஸ்திரங்களை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கு. அந்த சாஸ்திரம் நமக்கு நம்ம அதை தேடல் என்பது வரும்போது உண்மை தன்னை தானே நமக்கு விளக்கும் என்பது எழுதப்படாத விதி. சோ நம்ம தேட ஆரம்பிக்கும் போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இந்த சாஸ்திர விதைப்படிதான் செய்யணும். ஆனா சாஸ்திரத்துக்காக நீ மெனக்கட வேண்டியது இல்லை. ஒரு குருவோ ஒரு ஆச்சாரியரோ யாரோ உனக்கு நல்லது சொல்லும் போது அவங்க இன்னைக்கு இந்த ஒரே ஒரு லாஸ்ட் ஸ்லோகம் இருக்கு, அதை முடிச்சுட்டு சொல்றேன். 28வது ஸ்ரத்தையின்றி செய்யும் யாகமும் தானமும் தவமும் மற்ற கர்மங்களும் அசத் எனப்படுகிறது. அர்ஜுனா, அது மறுமைக்கும் உதவாது இம்மைக்கும் ஆகையால நீ அசத்தை விட்டுட்டு சத்து பக்கமா போ. அதற்கு நமக்கு உதவக்கூடியது சாஸ்திரங்கள். இன்னைக்கு நான் இதை இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு குருஜியோட நாலேஜ் ஆர்ட் ஆஃப் லிவிங் AOLK கென்னகர்ல வந்தது. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உனக்கு குரு கிடைச்சாச்சு அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, பாகவதத்துல கூட 4 விதமான ஒரு குருமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தத்தாச்சாரியா 24 குரு. யானை கிட்ட இந்த நான் இது கத்துக்கிட்டேன், எறும்பு கிட்ட இந்த நான் இது கத்துக்கிட்டேன். பாகவத்துல 24 குருமார்களை பத்தி சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி குருஜி என்ன சொன்னார்னா, என்னைக்கு உனக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலைமை வரும்போது உனக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்களோ அப்ப அவங்கதான் நீ குரு. இத படிச்சுட்டு எனக்கு பிரபாவதி ஒரு இது மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். எனக்கு இன்னைக்கு அவ சொல்லி இருக்கிறது அந்த பிரபாவதி, வித் யோர் பர்மிஷன் ஐ எம் டிக்ளேரிங் இட் ஹியர். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில நான் என்னோட ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு, என்னோட பிரச்சனைகள் நான் கையாளுறேன், ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் படிச்ச ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ நான் சம்பாதிக்கிற பணமோ இல்லம்மா, நீங்களும் அப்பாவும் என்னை கைய பிடிச்சு எனக்கு இந்த ஞான பாதையில கூட்டிட்டு போனதா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு என்ன ரொம்ப மனசை நெகிழ்ந்து போயிட்டேன். சோ இந்த பகவத்கீதை என்பது ஒரு சாஸ்திரோத்தமான ஒரு ஸ்கிரிப்சர்னு சொல்லணும். சோ நம்ம இதெல்லாம் படிக்கும்போது இதுல சொல்லப்பட்ட செய்திகள் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சத்துவ குணத்துக்கு போகிறது என்பது ரொம்ப ரொம்ப இதோட சேர்ந்து லலிகா காலையில ஒண்ணு சொன்னாங்க, அதையும் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது, அவங்க போகல. நான் ஏன் அக்கா நீங்க போகல அப்படின்னா, நீ தானே சொன்ன ரொம்ப உனக்கு பிடிச்சத நீ தானம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது எனக்கு சிரிப்பா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த நீங்கள்லாம் எவ்வளவு தூரம் மனசால ஏத்துன்னு இருக்கீங்க. அதெல்லாம் நான் ஏதோ சொல்லுவாங்க, நான் கடைப்பிடிக்கிறேனோ என்னவோ தெரியல, நீங்கள்லாம் அது ஃபாலோ பண்றதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பகவான் கையில நான் ஒரு கருவியா இருக்கேன்றது ரொம்ப ரொம்ப எஸ்டாப்ளிஷா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ ஸ்டாப் ரெக்கார்டிங்.